பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது கையில் இதே போல் பிளாஸ்டிக் கவர் மாட்டிக்கோங்க. குழந்தையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த கையில் காரம் படாமல் இருக்கும். சேனைக்கிழங்கு, பிரண்டை இதை கட் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்டர் வைக்கும்போது தரையில் கரப்படாமல் இருக்கிறதுக்கு அதோட அடியில் பிளாஸ்டிக் கவரை இதே போல் வச்சு விட்டுக்கோங்க. இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் அந்த கவரை பிடிச்சி இழுத்துட்டே போய்க்கலாம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற புக்கை டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக் கவரால் அட்டை போட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே அந்த புக்கு புதுசாகவே இருக்கும். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதோட 2 பாகத்திலையும் இதே போல கட் பண்ணி எடுத்து அதை விரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு வெல்க்ரோ எடுத்து அதோட ஒரு சைடு இதே போல கரெக்டா கட் பண்ணி அங்க நீங்க ஒரு மெல்லிசான நூலை வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. வெல்க்ரோவோட பேரை எடுத்து அந்த கவர் திருப்பி வச்சு அதோட ஓரத்துல இதே போல நீங்க தச்சு எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம ஆப்ரான் போட்டாலும் நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த ஆப்ரானும் நனைஞ்சிரும், அதுக்குள்ள இருக்கிற துணியும் நனைஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சு நீங்க பாத்திரம் விளக்கும் போது இந்த மாதிரி வயிற்றுல கட்டி விட்டுக்கோங்க. அந்த துணியும் நனையாது, அந்த கவர்ல பட்ட தண்ணீரையும் நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கலாம்.